அளவு பலமும் பலவீனமும் கொண்ட ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம். யார் அந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமானவங்க, ரொம்ப திறமைசாலிங்க, புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும். சனியோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ரொம்ப தைரியசாலிகளாக இருப்பாங்க, நியாயவாதிகளும் கூட. ஆனால் இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். அதனாலேயே நிறைய விஷயங்களை இவங்க இழந்திருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுடைய தலைமுடி பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாக இருப்பாங்க, முக அமைப்பு ரொம்ப கூர்மையாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. பொதுவாக இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பானவங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டக்குன்னு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை மனதிலேயே பலவிதமான போராட்டங்களை செஞ்சு அதற்கப்புறம் ஒரு தீர்வு சொல்லக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள். மனதிலேயே மற்றவங்களையும் எடை போடக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமானவங்க, ரொம்ப ஆராயும் திறன் உள்ளவங்க அப்படின்னு கூட இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க இந்த மகர ராசி என்பர்கள். ரொம்ப நம்பிக்கையானவங்க, மற்றவங்களுக்கு ஒரு உதவி, எதிரிக்கு ஒரு பிரச்சனைனா கூட ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள். இந்த ராசிக்காரங்க ரொம்ப துணிச்சலாக இறங்குவாங்க. சகிப்புத்தன்மை உங்களுக்கு நிறைய இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, வீட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து போவோம் அப்படின்னு அனுசரித்து போகக்கூடியவங்க. நெருக்கமானவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக நிற்கக்கூடியவங்க. சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க. நட்பு வட்டாரம் உங்களுக்கு ரொம்ப பெரிதாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இந்த மகர ராசி என்பர்கள். எல்லாத்தையும் ஒரு லிமிட்டில் வச்சுருப்பாங்க. முடிந்தவரை பொறுமை காக்கக்கூடியவங்க, ரொம்ப அரவணைப்பானவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஆடி பெருக்கன்னைக்கு பெண்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க. ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அதற்கப்புறம் தான் ஒரு முடிவு சொல்லக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடி பெருக்கன்னைக்கு பெண்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி பெருக்கன்னைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஆற்றங்கரையில் போய் நீராடிட்டு தாலி சரடு மாற்றிப்பாங்க. இது ஒரு காலகாலமாக செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம். அந்த நேரத்தில் மூத்த சுமங்கலி பெண்கள் அங்கே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்தால் ஒரு மஞ்சள், ஒரு குங்குமம், அதோடு சென்று வெற்றிலை பாக்கு, தாலி சரடு இருந்தால் அதுவும், முடிந்ததுன்னா வஸ்திரம், அதோட பூ கொஞ்சம், விலையில் இந்த மாதிரி சேர்த்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஆடி பெருக்கன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இரட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெருகி வரும். பெருகி வர நேரத்தில், அந்த ஆடிப்பெருக்கில் பெருகி வர நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதே மாதிரி தீய விஷயங்கள் ஏதாவது செய்தீர்கள் என்றாலும் அதற்கான பலன் கிடைக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் யாரும் கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். போர்க்காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருகி வர நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வார தொடக்கத்தில் சுக்கிரன் 6ல் நுழைய இருக்கிறார். அதுவரை அஷ்டமத்தில் இருந்த செவ்வாய் வார இறுதியில் பாக்கியத்தில் அமர இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு.
10ஆம் அதிபதி சுக்கிரனும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக ஒரு இடமாற்றம் வேணும், எனக்கு வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உயர் அதிகாரியோட ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உயர் அதிகாரியோட பாராட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை தவிர குருவும் இணைந்திருக்கிறதுனால தன ராசியை பார்ப்பதனால பணவரத்தில் வருகின்ற நாட்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பணம் தங்கு தடையில்லாமல் வரும். நீண்ட நாளாக இது பணம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட வருமா வராதான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் டக்குன்னு அந்த பணம் வரும். அதனால் உங்களுடைய பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும். எந்த விஷயத்தெல்லாம் இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ல் சூரியன் ராசியை பார்க்கறதுனால தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத மனக்குழப்பம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். காரணமில்லாத மனது ஏதோ ஒரு விதமான கவலையில் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அறிந்தோ அறியாமலோ இந்த காலகட்டத்தில் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வரும். வார தொடக்கத்தில் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருங்க. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்குது. வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் கேது ஜூலை 30 வரை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகமான பலன்கள் கிடைக்கும். ஜூலை 30க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராமல் சின்ன சின்ன சங்கடங்கள், எதிரிகளால் சின்ன சின்ன இடையூறுகள், அவமானங்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் உங்களை தவறான பாதையில் சில பேர்லாம் அழைப்பாங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தினர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். தேவையான பணம் உங்களுடைய கைக்கு வரும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த குழப்பமான மனநிலையில் இருந்தவங்களாம் கொஞ்சம் தெளிவடையக்கூடிய காலகட்டம். ஆகஸ்ட் 3 வரை உங்களுக்கு புதன் சாதகமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுடைய உத்தியோகத்திலையும் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாளாக உங்களுக்கு கிடைக்காத இருந்த அந்த ஒப்பந்தங்கள்லாம் கூட கையெழுத்தாகும். தடைப்பட்ட பணம்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குரு பகவானுடைய பார்வை ஜீவஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. அப்படி செய்கிறதன் மூலிமா நல்ல பலன் கிடைக்கும். மனதில் இருக்கிற அந்த குழப்பம், வீண் பிரச்சனை, தேவையில்லாத பயம் இதெல்லாம் சரியாகும். நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. புதிய நம்பிக்கை பிறக்கும். பெரியவங்களுடைய ஆதரவு, உறவுகளுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைத்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ ஏற்படும். நேரங்காலம் அறிந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுறது, பழகிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க திங்கட்கிழமை அன்று சந்திர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குருவோடைய பார்வை ஜீவஸ்தானத்தில் தனஸ்தானத்திலையும் கிடைக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பணியிடத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். உங்களுடைய நிம்மதி அதிகரிக்கும். குடும்பத்தினரோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம்
முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். இனம் புரியாத இருந்த உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையோட ஆதரவு இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளுடைய நலனில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே சரியாகும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.